மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. சிரஞ்சீவியான சீலனே சூரனே ஸ்ரீ சிவஹனுமானே, அடியவர் வேண்டும் வரங்களை தருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே, ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, ஸ்ரீ சிவஹனுமானே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே, அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே. தீயோர் மாயவே தீயையும் வைத்த தீரனே ஹனுமானே, தீரனே ஹனுமானே. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் எனசோ த்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன்
மங்களகரமான துர்முகி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி 24/6/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை, ஜோதிட விஷயங்களை பேசலாம். பொதுவாக ஒரு வீடு கட்டுறதுன்னா எல்லாரும் கேட்குறது நட்சத்திரப்படி, ராசிப்படி எந்த பக்கம் வாசல் வைக்கலாம். இந்த ராசிப்படி வாசல்ன்றது எல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் கேட்குற கேள்வி. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, உங்களுக்கு வந்து வீட்டோட உள்ளமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பா வந்து மேஷ ராசி, அவர் வீடு வாங்குறார். பையன் அடுத்து மிதுன ராசின்னும் பொழுது அப்போ அப்பாவுக்கு என்ன வாசல், பையனுக்கு என்ன வாசல் தனித்தனியாக பிரித்து பின்னால் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இதில் சில மாறுதல் வரும். அதுக்காக வீட்டு வாசப்படியெல்லாம் மாற்றி வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. மனை தோஷம்னு ஒன்று உண்டு. சில தோஷங்கள் கண்ணுக்கு தெரியும், சில தோஷங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ கண்ணுக்கு தெரிகிற தோஷம்னா, ஒரு மனை வாங்குறீங்க, அங்கே பட்டை மரம் இருக்குது, இல்லை வந்து கரையான் புத்து இருக்குது, அதே மாதிரி வந்து இடி விழுந்த மரம் இருக்குது, ஒரு பக்கம் பள்ளமானது, அதாவது தென்மேற்கு இந்த மாதிரி திசைகளில் வந்து பள்ளமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தோஷங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியக்கூடிய தோஷம். சில இதில் வந்து அசுப சல்லியம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது கண்ணுக்கு தெரியாத தோஷம். அந்த மனை தோஷங்கள்ன்றது சகுனத்து மூலமாக சிலர் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மனையை வாங்கணும்னு பார்க்க போகிறீங்க, இடது கால் அடிபட்டு ரத்தம் வருது, அழுகுரல் கேட்குறது, அதேமாரி நில், போகாதே, வாங்காதே, அந்த மாதிரி தடை வார்த்தைகள்னு சொல்லுவோம். அந்த தடை வார்த்தைகள் கேட்குறது, இதெல்லாம் வந்து நம்ம அருவமாக வரக்கூடிய சகுனங்களை, நிமித்தங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலது அதுக்கும் மீறினது, பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அசுப சல்லியம் சொல்லுவாள். அதாவது வந்து ஒரு இறந்து போன மிருகத்தோட ஓடு, மண்டை ஓடு அல்லது உடைந்த பானைகள், இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் அசுப சல்லியம்னு சொல்கிறான். இது கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடியது. சில மனைகள் சில பேருக்கு ஒத்து வராது. இப்போ வந்து நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்வாள், அவளுக்கு அது மண் வந்து சந்திரனை சார்ந்து இருந்தால் ஒத்து வராது. மண்ணில் கூட சில ராசிகள் உண்டு, அதுதான் வந்து 3வது கண்ணுக்கு தெரியாத அருவமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி செவ்வாயோட ஆதிக்கம் பெற்று நெருப்பு சம்பந்தமான பூமியாக இருக்கும், அவள் வந்து ஜலம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுவாள், அவளுக்கு அது தொல்லை தரக்கூடியதாக அமையலாம். அடுத்து வீட்டோட வாசல் வைக்கக்கூடிய முறை. பொதுவாக நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மனையில் வந்து சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன் இப்படி வாசல் வைப்ப. சில பேர் உச்ச நீச்சம்னு எடுத்துக்கிறார். அப்போ அந்த சூரியனோட இதில் வரும், சந்திரனோட வரும், அந்த மாதிரி வாசல் வரும்பொழுது சில பிரச்சனை வரும். அப்போ அந்த வாசலை வந்து மாற்றி வைக்கணுமான்ற கேள்வி வரும். சாதாரணமாக நீங்கள் ஒரு மனையை வாங்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் சூரியன் சரி, இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது சந்திரனோட பூமி, அது ஜல சம்பந்தமான பூமி, நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்கிற வாங்கிட்டா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம உடனே விற்றுலாமான விற்கிறதுன்றது இப்போல்லாம் ரொம்ப கடினம். வாங்குறவா வந்து உங்களுக்கு ஒரு 10% கம்மியாக கேட்பா. அப்போ நீங்கள் அதிக தொகை கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா விற்க போகும்போது உங்களுக்கு வருமானமும் அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டும் குறைவாக தெரியும். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போதும் இப்போ வாசல் வைக்கிறீங்க, அதை மாற்றி வைக்கணும்னு சில பேர் வீடு கட்டிடுவா. அந்த வாசல்னு பார்க்கும்பொழுது அது வந்து மாற்றி வைக்கிறதுக்கு ஏற்ற அமைப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 16 அடி 20 அடிக்கு மேலே இருக்கும். இப்போல்லாம் 10 அடிக்கெலாம் அகலம் இருக்கும்போது நீங்கள் அந்த வாசலை மாற்றி வைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு இப்போ வாசலை மாற்றலான்னா அது பெட்ரூம் கிட்ட வந்து நிற்கும், இல்லை சமையல் அறையில் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் வாசலை வந்து தலைவாசலை வந்து மாற்றுவது கடினம். தலைவாசலை மாற்றினா சமையல் அறை கிட்ட வந்தால் என்ன பண்ணுவீங்க, பெட்ரூம் உடைச்சி வழி பண்ணணும்னா அப்போ வந்து உங்களுக்கு சிரமங்கள் வரலாம். அப்போ இந்த மாதிரி வீடு வாசல்களை உடைக்காமையே பரிகாரங்கள் தேடிக்கலாம். அப்போ அந்த வாசல் வந்து எந்த கிரகத்தோட பாதிப்பில் இருந்தாலும், இல்லை மனை எடுத்துக்கங்க, அந்த மனை வந்து பூமி வந்து அந்த மண் வந்து எந்த கிரகத்தோட பாதிப்பில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு மாத்திரம் நீங்கள் சாந்தி பண்ணிங்கன்னா போருமே தவிர இதுக்காக பெருசாக கஷ்டப்பட வேண்டாம். பொதுவாக வாயில்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை, படிகாரம், கண் திருஷ்டி கணபதி, கருடக்கிழங்கு இதெல்லாம் கட்டி வைக்கிறது நல்ல திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்.